5 கிலோவாட் ஆன் கிரிட் சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை குரோம்பேட்டு தான் வந்திருக்கோம். இந்த வீடியோ நான் யாருக்காக ஷூட் பண்ணுறேன்னா உங்கள் வீட்டோட பை மந்த்லி யூனிட்ஸ் 800லேருந்து 1000 யூனிட்ஸ் வரவங்களுக்காக தான் இந்த வீடியோ, சரிங்களா? ஏன்னா இது வந்து 5 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் கண்டிப்பாக 1200 யூனிட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ அதனால வந்து நான் ஒரு ஆவரேஜாக ஒரு 1000 யூனிட்ஸ் வச்சுக்கிட்டேன். ஸோ உங்கள் வீட்டோட பை மந்த்லி யூனிட்ஸ் 1000 வரவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இதே மாதிரி சோலார் சிஸ்டம் உங்கள் வீட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் சோலார் இன்ஜினியர்ஸ் உங்கள் வீட்டுக்கே இதே மாதிரி வந்து சோலார் பேனல் போட்டு தருவாங்க. பட் ஒன்லி பிராண்டட் அண்ட் ஒன்லி ஃபார் சென்னை. இப்போதைக்கு ஃப்யூச்சரில் வந்து நாங்கள் விழுப்புரம், காஞ்சிபுரம், பாண்டிச்சேரிலாம் கவர் பண்ண போகிறோம். டீமை ரெக்ரூட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி டேனியல் வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிங்கன்னா இங்கே ஒரு பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராஜெக்டில் வர மெட்டீரியல்ஸ் இப்போயே சொல்லிடுறேன். பாலிகேப் இன்வெர்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டேனியோட ஃபேவரட் பிராண்டான வாரி சோலார் தான் இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த ப்ராஜெக்டோட ஈரோட நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இன்வெர்ட்டரோட நேம் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாலிகேப் 5 கிலோவாட் ஆன் கிரிட் 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர் வித் டியூவல் எம்பிபிடி. இந்த இன்வெர்ட்டரோட பேர் இதுதான், சரிங்களா? இப்போ இந்த நேம் வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாலிகேப் இந்தியன் சோலார் இன்வெர்ட்டர் மேனுஃபேக்சரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெர்ட்டர்னா அது பாலிகேப். உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து ஒரு பட்ஜெட் வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் பாலிகேப் கண்டிப்பாக போயிடலாம், சரிங்களா? பட் கொஞ்சம் விலை அதிகம் தான், பட் அதுக்கு உண்டான பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தராங்க. அதே மாதிரி இந்த இன்னொரு வாரண்டி பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ப்ராடக்ட் வாரண்டி தராங்க. நீங்கள் எக்ஸ்டெண்டபிளும் பண்ணிக்கலாம், அப் டு 10 இயர்ஸும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஆன் கிரிட் இன்வெர்ட்டர்னு சொன்ன பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஆன் கிரிட் இன்வெர்ட்டர். இது ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டரில் இதில் பேட்டரி பேக்கப் வராது. அதாவது சோலார் பேனல் உற்பத்தி ஆகிற அந்த டிசி கரண்ட் இது வந்து இந்த இன்வெர்ட்டர் ஏசி கரண்ட்டாக மாற்றி உங்கள் வீடு ஃபுல்லாக சப்ளை பண்ணும். ஏன்னா நம்ம வீடு ஃபுல்லாக ஏசி சப்ளை தான் பண்ணுறோம், டிசி நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் சோலார் பேனல் உற்பத்தி ஆகிற அந்த மின்சாரம் இந்த இன்வெர்ட்டருக்கு வந்தோடனே டிசி டு ஏசியை கன்வெர்ட் பண்ணி உங்கள் வீடு ஃபுல்லாக அனுப்பிச்சிடும். நீங்கள் பயன்படுத்த போக மீதி உள்ள மின்சாரம் தான் தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு போயிடும் வயா நெட் மீட்டர் வழியாக, சரிங்களா? இந்த இன்வெர்ட்டர் வாங்கினா கண்டிப்பாக நெட் மீட்டர் வாங்கி ஆகணும். 0 எக்ஸ்போர்ட் டிவைஸ் போடாதீங்க. இது வந்து ஒரு 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர்னு ஒரு வேர்டு சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர். உங்கள் வீடு வந்து 3 ஃபேஸாக இருந்ததுன்னா நீங்களும் 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர் தான் போடணும், சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டர் போடக்கூடாது. அதே மாதிரி இதில் சின்ன ஒரு ப்ராப்ளம்னா 5 கிலோவாட் அண்ட் அபோவில் மட்டும் தான் இது வந்து 3 ஃபேஸ் வருது, அதுக்கு கீழே வந்து வருதில்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் மினிமம் 5 கிலோவாட் இன்வெர்ட்டர் சூஸ் பண்ண மட்டும் தான் 3 ஃபேஸ் வரும். சிங்கிள் ஃபேஸும் போகலாம், பட் 1 கிலோவாட் 2 கிலோவாட் மட்டும் தான் நீங்கள் சிங்கிள் ஃபேஸ் போகணும். நீங்கள் சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டர் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து 3 ஃபேஸில் ஒரு ஃபேஸில் மட்டும் தான் சப்ளை பண்ணணும், மீதி 2 ஃபேஸ் நீங்கள் ஈபி தான் யூஸ் பண்ணணும். பட் அதுவே நீங்கள் 3 ஃபேஸ் இன்வெர்ட்டரை வாங்கினீங்கன்னா 3 ஃபேஸ்லும் ஈபி சோலார் சப்ளை ஆகும். அதுக்கப்புறமா வித் டியூவல் எம்பிபிடின்னு ஒரு வேர்டு சொன்னேன் பார்த்தீங்களா, எம்பிபிடி பற்றி நான் என்னோட எல்லா வீடியோஸ்லையும் சொல்லிட்டேன், இங்கே போடுறேன் பார்த்துக்கோங்க. ரொம்ப கிளியராக ஒரு வீடியோ அதுக்குன்னு போட்டிருக்கேன். சிங்கிள் எம்பிபிடி இருந்தாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுலேயும் இது டியூவல் எம்பிபிடி பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். டியூவல் எம்பிபிடி எப்படி ஆக்டிவேட் பண்ணின்னு சொல்லித்தரேன். சில பேருக்கு அது ஆக்டிவேட் எப்படி பண்ணு தெரியல. நீங்கள் டியூவல் எம்பிபிடி ஆக்டிவேட் பண்ணணும்னா ஈவன் நம்பர்ஸில் தான் சோலார் பேனல் போடணும், ஆட் நம்பர்ஸில் சோலார் பேனல் போடக்கூடாது. 8, 10, 12, 16 அந்த நம்பரில் தான் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னு சொல்கிறீங்கன்னா ஒரு 5 கிலோவாட்டில் வந்து ஒரு 11 பேனல் வரும். 6 + 5 2 ஸ்ட்ரிங்காக பிரிச்சிங்கன்னா 2 டியூவல் எம்பிபிடி ஆக்டிவேட் ஆகிடும். பட் அது அவ்வளோ ரெக்கமெண்டட் இல்லை. இங்கே ஒரு ஸ்ட்ரிங்கில் நீங்கள் 6 பேனல் போடுறது தான், அடுத்த ஸ்ட்ரிங்லேயும் 6 பேனல் தான் போடணும், அதில் 5 பேனல் போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் வந்து 6 பேனல் போட்டிருக்கீங்களா, அதில் ஒரு பேனல் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது. ஸோ 6 + 6 இல்லைனா 5 + 5 அப்படி பிரிங்க டியூவல் எம்பிபிடி, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இன்வெர்ட்டரோட ஸ்பெக்கை பற்றி பார்ப்போம். இந்த இன்வெர்ட்டரோட விஓசி பார்த்தீங்கன்னா 160 to 850. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பேனலோட விஓசி 40 தான் எப்பவுமே அந்த பேனலோட விஓசி நம்மளுக்கு விஓசி வரும். ஸோ மினிமம் 4 பேனல் ஸ்ட்ரிங் பண்ணி இந்த இன்வெர்ட்டருக்கு கொடுத்தா மட்டும் தான் இந்த இன்வெர்ட்டர் ஃபஸ்ட்டு ஆனே ஆகும். அதுக்கு கீழே 2 பேனல் 3 பேனல் கனெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இது இன்வெர்ட்டர் ஆனே ஆகாது, சரிங்களா? 5 பேனல் கனெக்ட் பண்ணி சூப்பராக இருக்கும் ஒரு எம்பிபிடியில். அதே மாதிரி இந்த இன்வெர்ட்டரோட ஆம்ஸ் 11x2 அப்படின்னு என்ன அர்த்தம்னா டியூவல் எம்பிபிடின்னு ஒரு வார்த்தை சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் ஒரு எம்பிபிடியில் நீங்கள் 11 ஆம்ஸ் கொடுக்கலாம். 2 எம்பிபிடி பிரிக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து 22 ஆம்ஸ் இருக்குது. இந்த இன்வெர்ட்டர் தாங்கும், நல்லா அக்செப்ட் பண்ணிக்கும், நல்ல பவர்ஃபுல்லான ஒரு இன்வெர்ட்டர் தான். இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வாரி பேனல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதோட பேனலோட ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா 11 ஆம்ஸ். ஒரே சீரிஸ் ஆஃப் கனெக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரிங்கில் 11 ஆம்ஸ் வரும், இன்னொரு ஸ்ட்ரிங்கில் 11 ஆம்ஸ் வரும். ஸோ 22 ஆம்ஸ் 2 ஸ்ட்ரிங்கில் சூப்பராக கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த இன்வெர்ட்டர் வந்து ஒரு 5 கிலோவாட் இன்வெர்ட்டர். ஸோ 5000 வாட்ஸ் பேனலுக்கு தான் போடணும், அது மேலே போடக்கூடாது. அப்புறமா இந்த இன்வெர்ட்டரோட அவுட்புட் ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா 7.9 ஆம்ஸ் தராங்க. அதுவும் ஒரு ஃபேஸுக்கு தராங்க, ரொம்ப அதிகமான ஆம்ஸ். அப்போ 3 ஆம்ஸாக பிரிச்சிங்கன்னா 3 ஸ்ட்ரிங்காக பிரிச்சிங்கன்னா 3 ஃபேஸ்க்கும் ஒரு ஃபேஸ்க்கும் 7.9 ஆம்ஸுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அவுட்புட் நல்லா போகிறோம்.
நிறைய பேர் கேட்குறீங்க ஆன் கிரிட் இன்வெர்ட்டரில் என்னென்னலாம் கனெக்ட் பண்ணலான்னு. சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு ஆன் கிரிட் இன்வெர்ட்டர் வச்சு ஒரு தெரு ஃபுல்லாக எல்லா வீட்டையும் நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா மீதி உள்ள கரண்ட் ஈபிள் தான் புல் பண்ண போகுது. ஸோ எல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். 5 ஏஸோடு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை, நல்லா தாங்கும். அதே மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன், உங்களுக்கு பட்ஜெட் ஒரு ப்ராப்ளம்னா பாலிகேப் ஹேவல்ஸ் கண்டிப்பாக போயிடுங்க. தயவுசெய்து சைனா மேனுஃபேக்சர் மட்டும் வாங்கிறாதீங்க சரிங்களா. இது மாதிரி இந்தியன் மேனுஃபேக்சருக்கு போயிடுங்க. ஏன்னா சர்வீஸ் இருக்குது இந்த இந்தியன் மேனுஃபேக்சர் பாலிகேப் ஹேவல்ஸுக்குலாம். பட் சைனா மேனுஃபேக்சருக்கு சர்வீஸ் இல்லை, கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் இருந்தாலும் நல்லா பண்ணணும், பிராண்டடாக பண்ணணுன்ட்டு நாங்கள் பாலிகேப் சூஸ் பண்ணோம் இந்த வீட்டுக்கு. இப்போது நம்ம அடுத்த பார்க்க போகிறது, நீங்கள் எப்பவுமே ஒரு சோலார் ப்ராஜெக்ட் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயம் சோலார் பேனல். இது நிறைய பேர் சப்பாக சூஸ் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு பட்ஜெட் ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னா த பெஸ்ட் கம்பெனி சொல்கிறேன், இந்தியன் சோலார் மேனுஃபேக்சரில் த கிங் மேக்கராக இருக்கிற வாரி சோலார் பேனல் வாங்கிடுங்க. கொஞ்சம் விலை அதிகம் தான், பட் அவங்க சொல்கிற பர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியன்சி அடிச்சிக்க பேனலில் கிடையாது. இந்த கிளைமேட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா க்ளவுடியாக இருக்குது. இந்த பேனலோட விஓசி பார்த்தீங்கன்னா 49, பட் இந்த டைமில் கூட எங்களுக்கு 42.7 டச் ஆச்சு. அதே மாதிரி இந்த பேனலோட வாட்ஸ் 450 வாட்ஸ் சரிங்களா. 540 வந்துச்சு, 600 வந்துச்சு. ஏற்கனவே நான் 600 வச்சு ஒரு சோலார் பேனல் ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு பார்க்காதவங்க இங்கே போடுறோம் பார்த்துக்கோங்க. பட் ஸ்டில் இது ஆன் கிரிட்னால 450 தான் நீங்கள் மேக்ஸிமம் போடணும். அதே மாதிரி நீங்கள் இல்லை எனக்கு ஃபாரின் மேனுஃபேக்சர் வேணும்னா பேனசானிக் வேறு லெவலில் இருக்கும். இந்தியன் மேனுஃபேக்சர் வேணும்னா வாரி வாங்கிக்கோங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்களா. இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 கிலோவாட் பாலிகேப் இன்வெர்ட்டர் பண்ணியிருக்கோம். ஆன் கிரிட் இது 445 வாட் பேனல்ஸு 5 கிலோவாட்டுக்கு நம்ம இங்கே இன்வெர்ட்டர் பேனல் போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா டிசிடிபியில் பார்த்தீங்கன்னா எம்சிபி அண்டு ஃபியூஸ் கொடுத்துருக்கோம். ஹை கரண்ட் வந்துச்சு அப்படின்னா ட்ராப் பண்ணுறதுக்காக ஃபியூஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். எஸ்பிடி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இதில் ஃபியூஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸுக்காக எஸ்பிடி எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஏசிடிபி பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக எம்சிபி யூஸ் பண்ணியிருக்கோம், எஸ்பிடி யூஸ் பண்ணியிருக்கோம். எஸ்பிடி ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லீக்கேஜ் கரண்ட்டை ட்ராப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே சேஃப்டி எக்யூப்மெண்ட் மோஸ்ட். நீங்கள் எந்த வீடு யூஸ் பண்ணாலும் சேஃப்டி எக்யூப்மெண்ட் முதல்ல யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளோட சிஸ்டம் பாதுகாப்பாக இருக்கும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சோலார் பேனல் உங்கள் வீட்டுக்கும் வேணா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் சோலார் இன்ஜினியர்ஸ் இதே மாதிரி சோலார் பேனல் போட்டு தருவாங்க. அதே மாதிரி டேனியோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இங்கே ஒரு பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய்ங்க.